தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நம் அனைவரோடு என்றும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது அக்ஷயா என்பவருடைய 19வது பிறந்த நாள் நன்றிபலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் தேர்வு நல்ல முறையிலே எழுத வேண்டுதல் பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவன் இவரை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் நல்ல உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் பொழிந்து தூய அவருடைய கனிகளை குடைகள் நிறைவாக பெற்று இறைவனுக்கு உகந்த பிள்ளையாக வாழ வளர இறைவன் அருள் புரிய வேண்டும் என்றும், மேலும் தேர்வை நல்ல முறையிலே படித்து நல்ல முறையில் எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சியுடைய இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று நாம் இந்த பலியிலே மன்றாடுவோம். மேலும் இந்த பலியான மிக்கேல் தாஸ் என்பவருடைய நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவன் செய்த மாபெரும் நன்மைக்காக நன்றி கூறுவோம். இறைவன் தொடர்ந்து இவரை ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளாலும் நலன்களாலும் நல்ல உடல்நலத்தையும் ஆரோக்கியத்தையும் பொழிந்து இவரை ஆசீர்வதித்து பராமரித்து வழிநடத்த வேண்டும் என்று நாம் இந்த பலியிலே மன்றாடுவோம். மேலும் ஜெசிந்தா மேரி என்பவருடைய ஆண்மைகளை பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவன் இவருக்கு முடிவெல்லாம் வாழ்வை அளிக்க வேண்டும் என்று இவர் எந்நாளும் எப்பொழுதும் பிறருடைய தோழ மேலே சங்கமிக்கும் இறைவனை முகமுகமாய் தரிசிக்கின்ற பேரின்பத்தை இறைவன் இவருக்கு அளிக்க வேண்டும் என்று நாம் இந்த பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை குற்றங்களை எண்ணி மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆயால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் அமைதி இறக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நிறைவான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நற்செயல் புரிவதில் என்றும் கருத்தாயிருக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஞானத்தோடு ஒப்பிடும்போது பொன்னெல்லாம் சிறிதளவு மணலுக்கே நிகர். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அலகு 7, அருள்வாக்குகள் 7 முதல் 11. நான் மன்றாடினேன், ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டது. நான் இறைவனை வேண்டினேன், ஞானத்தின் ஆவி என் மீது பொழியப்பட்டது. செங்கோலுக்கும் அரியணைக்கும் மேலாக அதை விரும்பி தேர்ந்தேன். அதனோடு ஒப்பிடும்போது செல்வம் ஒன்றுமே இல்லை என்று உணர்ந்தேன். விலையுயர்ந்த மாணிக்க கல்லும் அதற்கு ஈடில்லை. அதனோடு ஒப்பிடும்போது பொன்னெல்லாம் சிறிதளவு மண்ணுக்கே நிகர். அதற்கு முன் வெள்ளியும் கனிமண்ணாகவே கருதப்படும். உடல் நலத்திற்கும் அழகிற்கும் மேலாக அதன் மீது அன்பு கொண்டேன். ஒளிக்கு மாற்றாக அதை தேர்ந்தெடுத்தேன், ஏனெனில் அதன் சுடரொளி என்றும் மங்காது. ஞானத்தோடு எல்லா நலன்களும் என்னிடம் வந்து சேர்ந்தன. அளவற்ற செல்வத்தை அது ஏந்தி வந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 90. பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். ஆண்டவரே, உம் பேரன்பால் எங்களுக்கு நிறைவடையும். எங்கள் வாழ்நாட்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும். அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே, திரும்பி வாரும். எத்துணை காலம் இந்நிலை? உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். காலை தோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்வோம். எங்களை நீர் ஒடுக்கிய நாள்களுக்கும் நாங்கள் தீங்குன்ற ஆண்டுகளுக்கும் ஈடாக எம்மை மகிழ செய்யும். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். உம் அடியார் மீதும் உம் சேலும் அவர்தம் மைந்தர் மீது உமது மாட்சியும் விளங்க செய்யும். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம்மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அலகு 4, அருள்வாக்குகள் 12 முதல் 13 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது. எலும்பு மூட்டையும் மச்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது. உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவா இல்லை. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாயிருக்கின்றன. நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 17 முதல் 30 முடிய. இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த போது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தாள் படியிட்டு, நல்ல போதகரை, நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்கிறேன்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே. உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா? கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தை மதித்து நட என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்து கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார். அப்போது இயேசு அன்பொழுது அவரை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை வெற்றி ஏழைகளுக்கு கொடும். அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர். பின் வந்து என்னை பின்பற்றும் என்றவரிடம் கூறினார். இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார். சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்பு கொள்ளானார்கள். மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளை, செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவது மிக கடினம். அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், பின்னர் யார்தாம் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படியல்ல, கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். அப்போது பேதுரு அவரிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையோ பிள்ளைகளையோ நிலபுலன்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயை நிலபுலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, மனித வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் கடந்து இறுதியில் ஞானத்தை பெற்று நாம் ஆன்மீக வாழ்விலே முதிர்ச்சியை அடைய வேண்டும் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. மனிதர்கள் குழந்தையாய் பிறந்தது முதல் இறக்கின்ற வரை தன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிலைகளையும் நாம் கடந்து நாம் பயணிக்கின்றோம். குழந்தை பருவம், அதே போல அடுத்து இளைஞர் பருவம், முதுமை பருவம் என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் பல்வேறு நிலைகளை நாம் கடந்து செல்லுகின்றோம். குழந்தை பருவத்திலே நாம் பாதுகாப்போடு இருக்க வேண்டும். நமக்கு அடிப்படை உரிமைகள், கடமைகள், உணவு இவற்றையெல்லாம் நாம் பெற்று வாழ வேண்டும் என்று நாம் எண்ணுகின்றோம். பெற்றோர்கள் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அதை தொடர்ந்து அடுத்த நிலைக்கு நாம் வருகின்ற பொழுது நம்முடைய பள்ளி கல்லூரிக்கு செல்லுகின்றோம். அங்கே நமக்கு அறிவு கொடுக்கப்படுகிறது, நமக்கு கல்வி கொடுக்கப்படுகிறது, நம்முடைய சிந்தனை வளர்ச்சி அடைகிறது. அதை தொடர்ந்து நாம் அடுத்த நிலைக்கு நாம் சொல்லுகின்ற பொழுது நம்முடைய உளவியல் தேவைகள், அன்பு, அரவணைப்பு, பாசம் இவற்றை நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். கடைசியாக மனிதன் எதை பெற்றுக்கொள்கிறான் என்றால் இறை அனுபவத்தை, ஞானத்தை, நல்ல மதிப்பீடுகளை, கொள்கைகளை பெற்று நாம் நம்முடைய வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். இதுதான் மனித வாழ்க்கையினுடைய ஒரு பரிமாணம் என்று நாம் சொல்ல முடியும். இதிலே இந்த மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒவ்வொரு மனிதர்களும் முரண்பாடாக முரண்பட்டு விளங்குவதை நாம் பார்க்கின்றோம். ஒரு சில மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்?
இந்த நான்காவது நிலையிலே இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு இறை அனுபவத்தை பெற்றுக்கொண்டு நல்ல மதிப்பீடுகளின்படி வாழ நினைக்கின்றார்கள். இதில் வரலாற்றிலே ஏராளமான மனிதர்களை நாம் சொல்ல முடியும். வரலாற்றிலே இன்று வரலாற்றினுடைய அந்த நாம் எந்த மனிதனுடைய வாழ்க்கையை நாம் இன்று புத்தகங்களிலே நாம் படிக்கின்றோமோ அந்த மனிதர்கள் ஏராளமான கல்வி பயின்றவர்கள் அல்ல, மாறாக நல்ல மதிப்பீடுகளின்படி வாழ்ந்தவர்கள், ஞானத்தை பெற்ற மனிதர்கள். அந்த படிக்காத மனிதனுடைய வாழ்க்கை இன்று நமக்கு பாடமாக நம்முடைய புத்தகங்களிலே நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அதை நாம் பாடமாக நாம் படிக்கின்றோம். எனவே பல மனிதர்கள் இந்த முதல் நிலைகளெல்லாம் கடந்து ஒரே அடியாக கடைசி நிலைக்கு சென்று விட்டார்கள். நம்முடைய இந்திய நாட்டிலே பல மனிதர்கள் முத்தி அடைந்திருக்கிறார்கள் என்று நாம் படிக்கின்றோம். அவர்கள் இந்த முதல் நிலைகளிலே அவர்கள் பயணிக்கவில்லை, அன்புக்குரியவர்களே. ஆனால் இன்னும் ஒரு சில மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அனுபவித்து கடைசியாக இறை அனுபவத்துக்கு செல்லுகிறார்கள். அந்த மனிதர்களை பார்த்தோம் என்றால் என்ன செய்கிறார்கள்? படிக்கிறார்கள், நல்ல ஒரு வேலையை பெற்றுக்கொள்கிறார்கள், நல்ல ஒரு குடும்பத்தை கண்டுகொள்கிறார்கள், பேர பிள்ளைகள் இவற்றையெல்லாம் கடந்து, பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இவற்றையெல்லாம் கடந்து தன்னுடைய வாழ்க்கையிலே இனிமேல் எதுவும் இல்லை என்று அந்த நிலையிலே இறைவனை நாடி செல்கிறார்கள். வயது முதிர்ந்த நிலையிலே இறை அனுபவத்தை பெற வேண்டும் என்று சொல்லி நாம் திருப்பலிகளிலே வழிபாடுகளிலே கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு நாம் ஜெபமாலையை ஜெபித்து விட்டோம் என்றால் இறை அனுபவத்தை நாம் பெற்றுவிட்டோம் என்று நாம் சொல்லுகின்றோம். அதுவும் நல்லது அல்ல. அன்புக்குரியவர்களே, இன்னும் ஒரு புறத்திலே நாம் மனிதர்களை பார்க்கிறோம். என்ன செய்கிறார்கள்? அவர்கள் உடை இருக்கிறது, இருப்பிடம் இருக்கிறது, உணவு இருக்கிறது, இதை தங்களுடைய வாழ்க்கைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். இதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக இருக்கிறது. இன்னும் ஒரு சில மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? இதையும் கடந்து அறிவு, படிப்பு, நல்ல ஒரு வேலை, இதோடு தன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொள்ள வேண்டியது நல்ல கல்வி, நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு பணம். இந்த பணத்தை பெற்றுக்கொண்டோம் என்றால் வேறு எதுவும் தேவையில்லை. பணத்தை கொண்டு எல்லாவற்றையும் வாங்கலாம் என்ற ஒரு தவறான எண்ணத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனவே வேறு எதுவும் தேவையில்லை. இந்த பணமும் அந்தஸ்தும் படிப்பும் இருந்தால் போதும். நாங்கள் இந்த உலகத்திலே எந்த மூலையிலே இருந்தால் நாங்கள் வாழ முடியும். இந்த உலகத்திலே எதையும் நாங்கள் சாதிக்க முடியும். எந்த ஒரு அநீதியையும் கூட துணிச்சலோடு செய்து அதிலே நாங்கள் நீதிமன்றம் வழியாக நாங்கள் அதிலே வெற்றி பெற முடியும் என்று சொல்லுகின்றவர்கள் இருக்கிறார்கள். இது நம்முடைய சமூகத்திலே இந்த வாரத்தில் நடைபெற்ற ஒரு அனுபவம் அல்ல, ஒரு நிகழ்வு என்று சொல்ல முடியும். அமைதியாக விவசாயிகள் போராடி கொண்டிருந்த வேளையிலே அங்கே ஏராளமான சாதாரண விவசாயிகளை அநியாயமாக காரையேற்றி கொண்ட அந்த ஒரு அனுபவமும் இதைத்தான் சுட்டி காட்டுகிறது. துணிச்சலோடு இந்த சமூகத்திலே எங்கும் எதையும் பேசி, இந்த வாழ்க்கையில் எனக்கு பதவி இருக்கிறது, அதை கொண்டு நான் விடுதலை அடைந்து விட முடியும் என்று, நீதியை நான் விலைக்கு வாங்க முடியும் என்று இந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது? இறை அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இறை அனுபவம் தான் உங்களுக்கு வாழ்வழிக்க முடியும் என்ற ஒரு சிந்தனையை நமக்கு தருகிறது. அதாவது அதற்கு முன்பாக சொல்லப்பட்டது 3 காரியங்கள் நமக்கு முதலாக அடிப்படை காரியங்கள். உணவு தேவை, குடிநீர் தேவை, ஒரு உறைவிடம் தேவை, நல்ல உடை தேவை. இவையெல்லாம் அதனுடைய அடிப்படை காரியங்கள். இது தேவை. இதுவும் கடந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? மனிதர்கள் படிக்க வேண்டும், நன்கு கல்வி கற்க வேண்டும், நல்ல சிந்தனைகளை நமதாக்கி கொள்ள வேண்டும், நல்ல மதிப்புகளை நமதாக்கி கொள்ள வேண்டும்,
நல்ல ஒரு வேலையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதோடு நம்முடைய வாழ்க்கை முடிவதல்ல, மாறாக இறை அனுபவத்தை, ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் முதல் வாசகம் சொல்லுகிறது. அதாவது நான் எதை பெற்றுக்கொண்டிருந்தாலும், இந்த விலை மதிப்பில்லாத பொன் இருந்தாலும் அது இந்த மண் தூசிக்கு சமம் என்று சொல்லுகின்றார். எனவே ஞானத்திற்கு எதையும் நாம் ஈடு கொடுக்க முடியாது. எனவே நாம் ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். ஞானம் இருக்கின்ற ஒரு மனிதன் மற்றவையெல்லாம் குப்பை என கருத முடியும். தூய பவுல் சொல்வதை போல, பவுல் தொடக்கத்தில் அவர் எதை சொல்லிக் கொண்டிருந்தார்? சட்டத்தை பயின்றார், நல்ல கல்வியை பயின்றார். அவர் சட்ட நுணுக்கங்களை எல்லாம் அவர் வீசி எறிகின்றவராக. அந்த கமாலியிடத்திலே ஒருவர் சட்டம் பயின்றார் என்றால் அந்த மனிதர் மிக உயர்ந்த மனிதனாக கருதப்பட்ட அந்த சமூகத்திலே தூய பவுல் என்ன செய்கிறார்? அவற்றையெல்லாம் குப்பை என வீசி எறிகின்றார். எப்பொழுது இறைமகன் இயேசுவை, இறை அனுபவத்தை அவர் பெற்றுக்கொண்டாரோ அவர் மற்றவற்றையெல்லாம் குப்பை என தூக்கி எறிந்தார். அன்புக்குரியவர்களே, சாலமோன் அதைத்தான் செய்தது. எனவே ஞானத்தை நாம் முதன்மையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ற நற்செய்தியிலே அதை தான் சொல்லப்படுகிறது. உனக்கு எல்லாம் இருக்கிற, பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, ஆனால் இந்த ஞானமும் இறை மதிப்பீடுகளும் இறை அனுபவம் உனக்கு இல்லை என்றால் எல்லாம் வீண் என்று சொல்லப்படுகிறது. எனவே நாம் இந்த ஆன்மீக தேவையை நாம் நிவர்த்தி செய்ய வேண்டும். இன்னொன்று, நம்முடைய சமூகத்தில் நமக்கு இந்த உளவியல் தேவைகள், அதுவும் இன்று இந்த சமூகத்தில் பூர்த்தி செய்யப்படாத நிலையிலே நாம் இருக்கிறோம். நாம் என்ன செய்ய, முதல் 2 நிலையில இருக்கிறோம். அடிப்படை தேவைகள், அறிவு சார்ந்த தேவைகள், அதோடு நாம் நின்று விடுகிறோம். ஆனால் இந்த உளவியல் தேவைகள் இன்று இல்லாததால், பூர்த்தி செய்யப்படாததால் குடும்பத்திலே இன்று பிரச்சனை இருக்கிறது, சமூகத்திலே பிரச்சனை இருக்கிறது. அங்கே அன்பு இல்லை, அரவணைப்பு இல்லை, பாசம் இல்லை. இவை அடிப்படை தேவையாக இருக்கிறது. இன்று இவை இல்லாத காரணங்களில் தான் இந்த சமூகத்திலே நம்முடைய பிள்ளைகள் இன்று தவறான ஒரு வாழ்க்கைக்கு அவர்கள் கடந்து செல்கிறார்கள். தவறான ஒரு வாழ்க்கையை அவர்கள் தேர்வு செய்கிறார்கள். எனவே அது மட்டுமல்லாமல் குடும்பத்திலே அந்த பெற்றோர் பிள்ளைகளுடைய அன்பு, பாசம், பரிவு இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு, பாசம், புரிதல், நல்ல உறவு இருக்க வேண்டும். அங்கே நாம் என்ன செய்கிறோம்? பல வேளைகளிலே நம்முடைய வார்த்தைகளால் ஒருவரை காயப்படுத்தி விடுகின்றோம். ஒருவரை புரிந்து கொள்ளாமல் நாம் என்ன செய்கிறோம்? நாம் அவர்களை காயப்படுத்தி விடுவோம். தகாத வார்த்தைகளை சொல்லி நாம் என்ன செய்ய, நம்முடைய உறவுகள் முறிவதற்கு பல வேளைகளிலே காரணிகளாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களை நாம் அவர் சொல்லுவார்கள், நாம் பேசுவதற்கு முன்பாக 2 முறை யோசிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். Think twice before you speak என்று சொல்வார்கள். எனவே நாம் பல வேளையில் அதை நாம் தவறிவிடுகின்றோம். இனி நம்முடைய உறவுகள், கண்ணாடி போன்ற உறவுகள் உடைந்து விடுகின்றன. இதுதான் இன்றைய குடும்பங்களிலே நம்முடைய முதியோர்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள், கணவன், மனைவி இவருடைய நம்முடைய நல்ல உறவு இல்லாத ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த 4 தேவைகளும் தேவை. ஆனால் அது கடைசியாக இந்த ஆன்மீக இறை அனுபவத்திலே முடிவடைய வேண்டும். அது வயது முதிர்ந்த பின் நாம் தேடுவது அல்ல. இந்த 4 காரியங்களும் நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் அது பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அதாவது அடிப்படை தேவைகள், அறிவு சார்ந்த தேவைகள், உளவியல் தேவைகள், ஆன்மீக தேவைகள். இந்த 4 அது சிறு வயதிலும் சரி, இளமை பருவத்திலும் சரி, நம்முடைய திருமணத்திற்கு பின் இல்லற வாழ்விலும் சரி, நாம் முதிர்ச்சி அடைந்த பின்பும் சரி, எல்லா நிலைகளிலும் இந்த 4 தேவைகளும் நிறைவு செய்யப்படும் என்றால் அந்த ஒரு குடும்பம் நல்ல ஒரு குடும்பமாக, அந்த ஒரு சமூக இறை சமூகம் நல்ல ஒரு இறை சமூகமாக வெளியேற முடியும். எனவே அத்தகைய தேவைக்காக இந்த பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமீன். எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். படைத்த
அன்பே உருவான ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் இடத்தில் எடுத்து வைத்துள்ள மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவி சாய்த்தருளும். மன்னுடைய வாழ்க்கையிலே அடிப்படை தேவைகள், அறிவு தேவைகள், உளவியல் தேவைகள், ஆன்மீக தேவைகள் இருக்கின்றன. நாங்கள் பல வேளைகளிலே நாங்கள் ஒரு தேவையோடு அல்லது 2 தேவைகளோடு நாங்கள் நிறைவு செய்து விடுகின்றோம். இல்லை என்றால் இது மட்டும் இருந்தால் போதும், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நிறைவோடு மகிழ்ச்சியோடு வாழ முடியும் என்று தவறாக எண்ணுகின்றோம். மனிதனுடைய வாழ்க்கை பயணத்திலே இந்த 4 தேவைகளும் மிக மிக முக்கியமானவை என்பதை உணர்ந்து இந்த 4 தேவைகளும் எங்களுடைய வாழ்க்கையுடைய எல்லா நிலைகளிலும் எங்களோடு இருக்கவும், நாங்கள் எல்லாம் சரிசமமாக எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற இதுபோல் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய அருளை எங்களுக்கு தாரும். அடிப்படை காரியங்கள், அறிவு காரியங்கள், உளவியல் காரியங்கள், ஆன்மீக காரியங்கள், இவை 4 எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே பின்னி பிணைந்து இருக்கவும், எங்களுடைய தேவைகளை நாங்கள் இனம் கண்டு கொண்டு எப்பொழுதுமே நாங்கள் பயணிக்க வேண்டிய அருளை தாரும். அதன் வழியாக நாங்கள் ஞானத்தை, இறை அனுபவத்தை பெற்று நாங்கள் மகிழ்ச்சியோடு நலமோடு உமது பராமரிப்பிலே வாழ வேண்டிய அருளை தாரும். அன்பு ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய அருளினால் நிரப்பியருளும், உம்முடைய வல்லமையினால் நிரப்பியருளும். உம்முடைய அருள்கரம் எங்களோடு எங்கள் குடும்பங்கள் மீது நிறைவாக தங்கரவாக, அதன் வழியாக பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக, குறிப்பாக அடுத்த மாதத்திலே 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பிள்ளைகள் பள்ளிக்கு செல்வதற்கு தயாராகி கொண்டு இருக்கின்றார்கள். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஏறத்தாழ 1.5 ஆண்டுகளாக வீடுகளிலே இருந்து அவர்கள் அடிப்படை இந்த கல்வியை மறந்து இருக்கின்ற வேளையிலே இந்த பிள்ளைகள் ஆர்வத்தோடு பள்ளிக்கு செல்லவும், அவர்கள் ஆர்வத்தோடு கல்வி கற்கவும், அடிப்படை கல்வியை திறம்பட கற்று தொடர்ந்து அவர்கள் முன்னோக்கி பயணிக்க வேண்டிய அருளை தாரும். அன்பு ஆண்டவரே, தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிள்ளைகள் பாதுகாப்போடு நல்ல உடல்நலத்தோடு பள்ளிக்கு செல்லவும், அவர்கள் அரசு சொல்லுகின்ற வழிமுறைகளை, பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றி அவர்கள் பயணிக்க வேண்டிய அருளை தாரும். அன்பு ஆண்டவரை தொடர்ந்து ஆசீர்வதியும். குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களிலே எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும். உடைய நலன்களால் நிரப்பியலும் அன்பும் அமைதியின் சமாதானம் செழித்தோங்கவும், பொருளாதாரத்திலே வளர்ச்சி அடையும், நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கவும், அதன் வழியாக அவர்கள் வேலைக்கேற்ற ஊதியத்தை பெற்றுக்கொள்ளும் குடும்பமும் வளர்ச்சி அடையவும், எங்களுடைய ஆலயத்திற்கு தேவையான காரியங்களை, பொருளாதார உதவிகளை அவர்கள் ஆர்வத்தோடு செய்ய வேண்டிய அருளை தாரும். அன்பு ஆண்டவரை தொடர்ந்து வெளியூர்களிலே, வெளிநாடுகளிலே, இன்னும் பல்வேறு நிலைகளிலே, இராணுவ துறைகளிலே பணிபுரிகின்றவர்களை ஆசீர்வதியும். உமது பிரசன்னம் அவர்களோடு உடனிருந்து பாதுகாப்போடு அவர்கள் பணி செய்ய வேண்டிய அருளை தாரும். அன்பு ஆண்டவரை இறைவனுடைய ஆலய பணிகளை ஆசீர்வதியும். வேகத்தோடு நாங்கள் பணிகளை முன்னெடுத்து செல்லுகின்ற வேளையிலே நாங்கள் திட்டமிட்டபடி அனைத்து காரியங்களும் நல்ல முறையிலே உமது விருப்பத்திற்கு ஏற்றவாறு ஒவ்வொரு பணிகளை நாங்கள் செய்யவும், எல்லா மக்களுடைய பங்களிப்பும் எங்களுக்கு நிறைவாக இந்த ஆலயத்திலே எங்களுக்கு வெளிப்படவும், அதன் வழியாக இறை சமூகம் எல்லா மக்களும் அன்னையினுடைய அருள் காவலிலே நாங்கள் நிறைவை நோக்கி பயணிக்கின்றவர்களாக வாழ வேண்டிய அருளை தாரும். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். அதே போல இன்னும் எங்களுடைய அரசு மேற்கொள்ளுகின்ற ஒவ்வொரு காரியங்களிலே நாங்கள் உறுதுணையாக நிற்கவும், குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்த தடுப்பூசி முகாமிலே போடாதவர்கள் போட்டு அதன் வழியாக தங்களை பாதுகாத்து கொள்ள இந்த வாய்ப்புகளை மக்கள் ஒவ்வொருவரும் பயன்படுத்தி கொண்டு அதன் வழியாக தங்களையும் பிறரையும் பாதுகாத்து கொள்ள வேண்டிய அருளை பொழிந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். பிரியாத உறவே
சகோதரிகளே, என்னுடைய பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையின்றி பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பலியின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளரின் வேண்டல்களையும் ஏற்றருளும். இவ்வாறு இறைப்பற்றலோடு நாங்கள் ஆற்றும் இப்பணியால் விண்ணகமாட்சிக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கும் அது இறையியல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிபோக்கு மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற ஆட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமணி காலத்துக்கு மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரின் நன்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பின் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்துள்ளங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாமையார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்துள்ள எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட பரிவாளர் பேராயர் ஆண்டனி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளிகள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிருக்கட்டும். எங்கள் அன்னை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசை, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு கொண்டவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சி
என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சி நிறைந்த உறவின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறித உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இப்படி விருந்துக்களுக்கு பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
திருமண அறிவிப்பு. நமது வங்கை சார்ந்த ஜஸ்டின் ராஜன் மேல்சிலி லிபாவுடைய மகன் பிபினுக்கும், நமது வங்கை சார்ந்த ஸ்டீஃபன் விஜிலாவுடைய மகள் ஆஸ்லின் ரெசிகாவுக்கும் திருமணம். இந்த வார வழிபாட்டை சிறப்பித்த அருளப்பெரும் இறை மக்களுக்கு நன்றி. வருகின்ற வார வழிபாட்டை சிறப்பிப்பவர்கள் ஜான் பிரிட்டன் இறை மக்கள். இந்த வாரம் பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் 13/10/2021 நிதின், 15/10/2021 ஜெனிஸ் மேரி, 16/10/2021 ஜெர்சன் ஜோ. இந்த பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்களுக்கு ஜெபிப்போம். இவர்கள் வாழ்வில் உயர, சாதனைகளை படைக்க, நல் மதிப்பில் எடுத்துக்காட்டாய் வாழ நம்முடைய பங்கின் சார்பாக இவர்களை வாழ்த்துவோம். இந்த வாரம் திருமண நாளை கொண்டாடுகின்றவர்கள் 11/10/2021 ராயப்பர் அமலமேரி, 13/10/2021 ராபர்ட் உதயசிங் கலன் ரோஸ். திருமண நாளை கொண்டாடுகிறவர்களுக்காக ஜெபிப்போம். இவர்கள் இல்லற வாழ்விலே அன்பிலும் பண்பிலும் தியாகத்திலும் அறத்திலும் சிறந்து விளங்கி இறைவன் எல்லா அருள் கொடைகளையும் பெற்று நல்லமோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துவோம். அன்புக்குரியவர்களே, இன்று நம்முடைய ஆர்சி நடுநிலைப் பள்ளியிலே கொரோனா கோவிட்-19க்கான தடுப்பூசி முகாம் நடைபெறும். எனவே போடாதவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி, நமது பள்ளியிலே இந்த வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது, எனவே இதை பயன்படுத்தி தடுப்பூசி போடாதவர்கள் போட்டுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கழிந்த வாரம் அன்பியம் வழியாக கலெக்ஷன் வியாகுலன் என்பியம் 6000, லோர்தன் அன்பியம் 9500, மோனிக்கமல் அன்பியம் 2000, அன்னை தெரசாமி 7100, பனிமேல் அன்பியம் 1000, அன்னை வேளவன் என்பியம் 2500, அருளப்பர் அன்பியம் 20000, அல்போன்ஸ் அன்பியம் 2000, மத்தேய் அன்பியம் 10500, மார்க் அன்பியம் 18000, இஞ்ஞாசி அன்பியம் 2500, சூசியப்பர் அன்பியம் 3500, சவேரியர் அன்பியம் 2000, குழந்தை அன்பியம் 10500, மொத்தம் 97100. நன்கொடை மார்க் அன்பியம் சேவர் கீட்டில் ரூபாய் 1000. நமது பங்கை சார்ந்த பெயர் சொல்ல விரும்பாத ஒருவர் ரூபாய் 1,00,000. அல்போன்ஸ் அன்பியத்தை சார்ந்த சகாய ஜோஸ் ரூபாய் 10,020. அல்போன்ஸ் அன்பியத்தை சார்ந்த ஆல்ஃபியா ஏரி பிரிமோ உண்டியல் வழியாக ரூபாய் 1436. ஜான் பிரிட் அன்பியத்தை சார்ந்த பெயர் சொல்ல விரும்பாத நபர் மாதா செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக ஆலய கட்டண நன்கொடை ரூபாய் 10,000. மற்றும் நம்ம ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய ஆலயத்தினுடைய தரைக்காக ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரூபாய் 200 என்று சொல்லியிருந்தது. அதன் வழியாக எம் மரிய பர்னபாஸ் அல்போன்சல் என்பியம் 2 ஸ்கொயர் ஃபீட் தரைக்காக ரூபாய் 400. எம் அனுஷா விர்ஜின் புன்னை நகர் 2 ஸ்கொயர் ஃபீட் தரை ரூபாய் 400. வி ஹானா புன்னை நகர் 2 ஸ்கொயர் ஃபீட் தரை ரூபாய் 400. எம் அபிசா பாஸ்லின் 2 ஸ்கொயர் ஃபீட் தரை ரூபாய் 400. சி வினோஸ் ஜோஸ் புன்னிநகர் 2 ஸ்கொயர் ஃபீட் தரை ரூபாய் 400. ஜே லிரோ ராபர்ட் 6 ஸ்கொயர் ஃபீட் தரை ரூபாய் 1200. ஜே அஜய் ராபர்ட் 6 ஸ்கொயர் ஃபீட் தரை ரூபாய் 1200. நம்முடைய விளங்கிய ஒவ்வொருக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளாலும் நலன்களால் நிரப்ப வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு ஸ்கொயர் ஃபீட் தரைக்கு ரூபாய் 200 வீதம். ஒரு நபருக்கு நமக்கு 6 ஸ்கொயர் ஃபீட் தேவை. எனவே நாம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் கிடைக்கிற விதத்திலே நாம் கொடுத்து உதவும். அதன் வழியாக நம்முடைய ஆலய பணிகள் மே மாதத்தில் நிறைவு பெற நாம் எல்லாருடைய ஒத்துழைப்பு நல்கவும், அதே போல பொருட்கள் நன்கொடை வழங்க விரும்புகின்றவர்களும் நீங்கள் என்னை அணுகி நீங்கள் அதை நன்கொடை கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க உடலாலும் இரக்கத்தாலும் எங்களுக்கு உணவளிப்பது போல எங்களை அவரது இறை இயல்பிலும் பங்கு பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. சென்று வாழுங்கள், இறைவன் உடனிருக்கின்றார்.